யோகாம்பால் சாம்பார் பொடி நிறைய பேர் வாங்கிட்டுருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய பேர் தேவைப்பட்டவா எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கெல்லாமும் பிடிக்கும், பெரியவாளுக்கெல்லாமும் ரொம்ப பிடிக்கும். பன்னீர் அப்படின்னு சொன்னால் யாருக்கு பிடிக்காது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பன்னீரை வச்சு பன்னீர் கீ ரோஸ்ட் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் சாப்பிட்ருக்கலாம். எல்லாருமே நிறைய பேர் அதை வாங்கி சாப்பிட்ருப்பேன். ஆனால் அது எல்லாமே நமக்கு வீட்டில் கிடைக்கிற சாமானை வச்சே பண்ணுறது தான். ஸோ ஆற்றுல கண்டிப்பாக நம்மள்கிட்ட வெந்தயம் இருக்கும், கடுகு இருக்கும், தனியா இருக்கும், சோம்பு இருக்கும், கிராம்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதை வச்சு எவ்வளோ ஈஸியாக அதை நீங்கள் ஆற்றுலேயே பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். என்னுடைய ஸ்டைலில் நான் அது சொல்லித்தரேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகு, கடுகும் அதே மாதிரி ஒரு 3/4 டீஸ்பூன், சோம்பு ஒரு 3/4 டீஸ்பூன், ஒரு 4 கிராம்பு போடுறேன். இது எல்லாத்தையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஹையில் வச்சுன்னு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கூட நம்ம இன்னும் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, மிளகா, அதாவது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வரமிளகாயை வெந்நீரில் போட்டு சோக் பண்ணிடுவோம். இது மாதிரி ஒரு 1 ஹவராக சோக் பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடி கொதிக்கிற வெந்நீரை விட்டுட்டேன். ஒரு 8 மிளகா இது மாதிரி சோக் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ வேண்டாம், கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆகிடும், மிளகு வேறு இருக்குது. ஆனால் நல்ல காரமாக பஞ்சாக சாப்பிடணும் அப்படிங்கிறவா அவ்வளோ போட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஹையில் தான் இருக்குது. கடுகு எப்படி வெடிக்கிறது, நம்ம போட்டுக்கிற சாமான் எல்லாமே வெடிக்கிறது. வெந்தயம் நல்ல கலர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டோம். கொஞ்சம் ஆறட்டும், மிக்சியில் எல்லாமே சேர்த்து போட்டு என்னெல்லாம் போட்டு அரைக்கணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷ் கவு கீ இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் பன்னீரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நெய் விட்டுக்கோங்க. பன்னீரை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது 200 கிராம்ஸ் பன்னீர். மேலே வேணும்னாலும் நீங்கள் மேலேயே நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இதில் மிளகா ஒரு 5 மிளகா எடுத்துக்கிறேன். நான் ஊற வச்சது வறுத்தோம் இல்லையா, எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு சைஸ் புளி. இதை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புளி ஜலத்தை விடலாம். இதெல்லாம் எல்லா பன்னீருமே நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த சைடு திருப்பி விட்டோம். இதை வறுத்த பன்னீர்லாம் இதில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளியை கெட்டியாக கரைச்சி இதிலே விட்டுறேன். ஒரு 4 ஸ்பூன் தயிர் விட்டுக்கிறேன். இதில் நல்ல புளிக்காத தயிராக இருக்கட்டும். நல்ல 4 டீஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன். இதேமாரி நாட்டு சக்கரை ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷோடது தான் இது. 2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இதில் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட் ஆகிடுது. ஸோ இப்போ இந்த நெய் இருக்கு இல்லையா, இதுலேயே ஒரே ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க, நல்லா ஃபைனாக கட் பண்ணி. கருவேப்பிலை, இந்த இடத்துல பூண்டு கிரேட் பண்ணி போட்டுக்கிறேன்னா பூண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. நான் இதில் போடலை.
இந்த அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, இந்த இதில் கொட்டிடலாம். நல்லா சுருள வதங்கணும். கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு மிக்சியை வாஷ் பண்ணி அதில் விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக கெட்டியாக தொக்கு மாதிரி இது வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச பன்னீரை இதில் ஆட் பண்ணலாம். இதுக்கு வந்து இப்போ சால்ட் போட்டுடலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். மிளகா வந்து உங்களுக்கு காஷ்மீரி சில்லி கொஞ்சம், பேடிகை சில்லி கொஞ்சம் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கோங்க. இல்லை நார்மல் நீல மிளகா தான் இருக்குதுன்னா உங்கள் சௌகரியம், உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி. நம்ம விட்ட நெய்யெல்லாம் சைடில் வரணும். நல்லா இது தொக்கு மாதிரி கெட்டியாகிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதில் நல்லா ஒரு சைடில் புளிக்கும், திதிக்கும், காரமாக இருக்கும், கரம் மசாலா வாசனையோடு இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இதுலேயே நம்ம சோம்பு, கிராம்பு ரெண்டும் போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா பொடி போடுறேன். தெரியுதா? திக்காக எடுத்து பாருங்க. நம்ம விடுறது எப்படின்றது இப்போ எப்படி திக்காக எடுத்து பாருங்க. நம்ம விட்ட நெய்யெல்லாம் சைடில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணலாம். பன்னீர் கீ ஃப்ரை, அதாவது கீ பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் வந்து சாதத்தோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், நானோடு சாப்பிட்லாம், ரோட்டியோடு சாப்பிட்லாம், எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். ஃபைனலாக மேலே கொத்தமல்லி. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கு கருவேப்பிலை தான் இதோட இது. ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வைக்கிறச்சே கருவேப்பிலையோடு தான் கொண்டு வைப்பா. ஸோ ஹோப் இந்த டிஷ் எல்லாருக்கும் நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஹரியாலி பன்னீர் டிக்கா இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது. ஸோ இந்த பன்னீர் டிக்காங்கிறத குச்சியில் வச்சு ரொம்ப நாழி அதை தந்தூரி அடுப்பில் இது பண்ணி அப்படிலாம் பண்ணணுமாக்கணும்னா இல்லவே இல்லை. ரொம்ப ஈஸியாக குவிக்காக ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நல்ல கொத்தமல்லி ஒரு ஹேண்ட்ஃபுல் எடுத்துட்டுருக்கேன். புதினாவும் அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹேண்ட்ஃபுல் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துட்டுருக்கேன். அது ஒரு சின்ன 1 இன்ச் துண்டத்துக்கு ஒரு இஞ்சி. இதில் தயிர் 1 டீஸ்பூன், 2, 3, 4 டீஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன். புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. கெட்டியாக கடையில் வாங்கின தயிராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் போட்டேன்னா போதும். பிளாக் சால்ட் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நார்மல் சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி. இது ரொம்ப குவிக்காகிடும். ரொம்ப ஜாஸ்தி நாழிலாம் எடுக்கவே இருக்காது. நம்ம இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துப்போம். இதில் அரைச்ச விழுத இதில் வந்து மேரினேட் பண்ணுவோம். இந்த மாதிரி பன்னீர் கொஞ்சம் பெருசாக இது மாதிரி திக்காக இருக்கிறதா கட் பண்ணிக்கோங்க. தெரியுறதா? ஏன்னா நம்ம இது வந்து தவாவில் போட்டு இப்படி ரோஸ்ட் பண்ணுறதே அது இதாகும். அதுக்கு தான் ரொம்ப மெல்லிசாக இருந்தால் தீஞ்சு போகும். அப்படியே இதுக்கு இதை பன்னீர் இன்னிலாம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்ல. இப்போ ஹாலிடேஸில் இந்த குழந்தையெல்லாம் நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஆற்றுல இருக்கும். என்னதை தான் அவளுக்கு பண்ணி தருது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ போட்டாச்சு. ஸோ இதில் வந்து ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிவோம். சின்ன பழமாக தான் எடுத்துட்டுருக்கேன். ஒரு அரை மூடி புழிஞ்சிருக்கேன். வறுத்த ஜீரகப்பொடி ஒரு சின்ன பிஞ்ச். உப்பு நம்ம அரைக்கிறச்சே போட்டோம், இருந்தாலும் இன்னொரு சின்ன பிஞ்ச் போட்டுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அது இன்னும் மெல்ட் பண்ணல. இது கொஞ்ச நாள் மேரினேட் ஆகட்டும். இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கரம் மசாலா பொடியெல்லாம் போட வேண்டாம். இது இப்படி இருக்கட்டும். இது நல்லா அந்த பட்டரில் வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டு மேலே வந்து சட் மசாலா பொடி போட்டு அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது கொஞ்சம் நாள் மேரினேட் ஆகட்டும் பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷமாவது மேரினேட் பண்ணி விட்டேன்னா இதில் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி முன்னாடி நம்ம கீ ரோஸ்ட்டு பார்த்தோம், பன்னீர் கீ ரோஸ்ட்டு. இப்போ இது வந்து பட்டரில் பண்ணுறோம். அதாவது இது குழந்தைகளுக்கெல்லாம் நிச்சயமாக ஓடி ஆடி விளையாடுறது, வேர்த்து கொட்டுறதுக்கு, அவளுக்கெல்லாம் எனர்ஜிக்கு இது வந்து நிச்சயமாக தேவை. இதை நிச்சயமாக நம்ம பண்ணி, நமக்கு வந்து அவ்வளோ தூரம் உடல் உழைப்பு இருக்காது. ஸோ அதனால் நமக்கு இது அவ்வளோ தூரம் செட் ஆகாது. நம்ம வந்து ஒன்ஸ் இன் அ வைல் எப்போயாவது சாப்பிட்லாம். ஆனால் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. இதெல்லாம் தான் பலம் அவளுக்கு. ரொம்ப நாளிலாம் இது இதாகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் எல்லாமே நீங்கள் திருப்பிடலாம். திக்காக இது பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும், இல்லைன்னா உடஞ்சி போகும். இது ரெடியாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஜோராக ரெடி ஆகிருக்கு. லைட்லி சாட் மசாலா தூவிக்குவோம். 4 கால் அப்படி குத்தி எடுத்து சாப்பிட்டேன்னாலே ஜோராக இருக்கும். நீ ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்லாம். சின்னதாக ஒரு குச்சியோ இல்லை ஃபோர்க்கோ ஏதாவது ஒன்று வச்சுன்னு சாப்பிட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் பூண்டு போடலை. பூண்டு வேணுங்கிறவா அந்த கொத்தமல்லி இது புதினாலாம் அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நிறையா இஞ்சியோடு சேர்ந்து பூண்டு வச்சு அரைச்சி நீங்கள் பண்ணுங்க, இன்னுமே வாசனையாக இருக்கும். உங்களுக்கு தான் தெரியுமே, நமக்கும் பூண்டுக்கும் ஒரு பக்கத்து ஊர் கூட இல்லை, பக்கத்து நாடு. அதனால் நான் பூண்டு யூஸ் பண்ணல. நீங்கள் வந்து நல்லா 4-5 பல் பூண்டு அதில் வச்சு அரைச்சி இது பண்ணினா, மேரினேட் பண்ணினா இன்னும் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஆகிடுது, ரொம்பலாம் டைம் ஆகலை. எக்ஸாக்ட்லி 10-15 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடுது. இது நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.